Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். Hallelujah. இந்த நாளிடத்தோட பாஸ்டர் சுரேஷ் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் ஆமென். தேவன் எங்களோடு பேச போகிறார். Hallelujah. கர்த்தருடைய சத்தத்துக்கே நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் இந்த இடத்துல வடிவீடு தண்ணியில வந்து நின்றாலும் கர்த்தர் கொடுக்கிற செய்தியை, இந்த வேதாகமத்தில் இருந்து கொடுக்கிற செய்திகளை நீங்கள் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் சத்தியத்தை சரியான விதத்துல நீங்க அறியும் பொழுது அந்த சத்தியமே உங்களுக்கு விடுதலையை கொண்டு வந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படின்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். ஆமென். Hallelujah. 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 ප්‍රශංසාව දෙවියන් වහන්සේට අද ඔබ ඉන්නේ හොඳ ස්ථානයේ. ආමේන්. Amen. நீங்க ප්‍රශංසාව දෙවියන් වහන්සේට සලස්වක් තියෙනවා අද මේ ස්ථානයේ. Hallelujah. நீங்க ஒரு நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில். දෙවියන් වහන්සේ අද ඔබ ඉල්ලනවට වඩා දේවල් දෙනවා. தேவன் நீங்க கேட்பதை விட அதிகமான காரியத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். දේවදවනි මතකද ඔබට එදා අර සුදර්ශන දොරටුවේ හිටපු හිඟන මිනිස්සයා. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நான் வேதத்திலே அந்த அலங்கார வாசலிலே இருந்த மனுஷனை குறித்து. ඒ මිනිස්සයා මව කුස පටන් කොරවල් සිටි මිනිස්සෙක්. அதாவது அவர் தாயின் கர்ப்பத்திலே இருந்தே ஒரு சப்பானியாய் இருந்தார். ඔව් හැම නවවෙනි පැයේම ඇවිල්ලා දේවමාලිගාවේ ඒ දොරළඟ ඉඳගෙන ඉගාපනවා. அதாவது அவர் 9 மணி நேரத்திலே அங்கே தேவாலயத்திலே வந்து இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். මෙන්න යේසුස් වහන්සේගේ අනත් ගෝලයෙන් යොහාන් පේතරස් එනවා ඒ ස්ථානෙට. இதோ கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக யோவானும் அங்கே பேதுருவும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். ඉතින් මේ හිඟන මිනිස්සයා ජීවත් වෙන්නේ ඒ මේ දේවමාලිගාවට එන මිනිස්සයන් දෙන සෙකල් වලින්. தேவாலயத்தில இருந்து வருகிற மனிதர்கள் கொடுக்கிற பிச்சையினால் இந்த மனிதன் வாழ்த்து கொண்டிருந்தான். මේ යොහාන් පේතරස් කිනුත් මේ හිඟන මිනිස්සයා යමක් කිව්වා. இந்த பேதுரு யோவான் இடத்திலே இந்த பிச்சைக்காரன் ஏதோ ஒன்றை கேட்டான். පේතරස් කිව්වා මා ළඟ රන් රිදී නෑ. பேதுரு சொன்னார், என்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை. නමුත් ඊට වඩා දෙයක් මා තුල තියෙනවා. මම ඒ දේ ඔබට දෙන්න යනවා. அதாவது அதை விட மேலானது ஒன்று எனக்குள்ள இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றார். කිව්වා ඔහුගේ දකුණත අල්ලා රන් රිදී මට නැත. යේසුස් වහන්සේගේ நாமத்தில் அவருடைய வலது கையை பிடித்து அவர் சொன்னார், வெள்ளியும் பொன்னும் எனக்கு இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருவேன் என்று. දේවදරුවනේ මේ මිනිස්සයා සුව වුණා. தேவனுடைய பிள்ளைகளை அந்த மனிதன் சுகமானான். දෙවියන් වහන්සේට විතරයි පුළුවන් අපි උපාන් විදිය වෙනස් කරන්න. அதாவது தேவனுக்கு மாத்திரமே தான் முடியும் எங்களுடைய பிறப்பிலிருந்து வருகிற காரியங்களை மாற்றுவது. අපි ඉපදලා ඉන්නේ මොන ආකාරයේද මොන වාතාවරණයේද යේසුස් වහන්සේ අතගැස්සුවම ඒ ජීවිතේ පරිවර්තනය. நாங்கள் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசு தொடுக்கின்ற வேளையிலே அதை மாற்றி அமைப்பார். හාලෙලූයා. Amen. ප්‍රශංසාව අද ඔබ එන්නේ ඇති ඉපදිලා නොයෙක් වාතාවරණයක නොයෙක් පාට වලින් නොයෙක් ජාතින් විදියට. பலவிதமான ஜாதிகளினூடாக பலவிதமான நிறங்களினூடாக பலவிதமான சூழ்நிலைகளிலே பிறந்து நீங்க வந்திருப்பீங்க. අද ඔබට යේසුස් වහන්සේ අතගසලා තියෙනවා උන්වහන්සේගේ දරුවෙක් වෙන්න. இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு. හාලෙලූයා. Amen. දේවදරුවනේ யோபுගේ සියල්ල හිනුණා. அதாவது யோபுக்கு தன்னிடம் இருந்த எல்லாத்தையுமே அவன் இழந்து போனான். හැබැයි දෙවියන් වහන්සේ ඒක උඩ නැවත දෙගුණයක් දුන්නා. ஆனால் தேவன் அவனுக்கு இரட்டிப்பாய் அதை அத்தனையும் கொடுத்தார். යෝසප් සහෝදරයෝ වහල් කමනිකා වලේ දැම්මා ගොඩක් දේවල් කරා උට. யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவரை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ඔව්ව පාරාවන්ගේ අධිපතිය කරා. ஆனால் தேவன் என்ன செய்தார்? பார்வோனுக்கு முன்பாக ஒரு அதிபதியாய் நிற்கும்படியாக அங்கே யோசேப்பை உயர்த்தினார். ඔබ දාලා තියෙන සලස්මකට වඩා දෙවියන් වහන්සේට ඔබ වෙන සලස්මක් තියෙනවා. அதாவது நீங்கள் போட்ட திட்டங்களை விட தேவன் உங்களை குறித்து போடுகிற திட்டங்கள் அதிகமாக இருக்கும், மேலானதாக இருக்கும். යක්ෂයා කරන්නේ ඔබව එක්තැන් කරලා ඔබට නොයෙක් දේවල් කරලා ඔබව කොටු කරන්න. அதாவது பிசாசானவன் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொடுத்து தேவனுடைய திட்டங்களை இலக்க பண்ணுகிறான். නමුත් ඔබ තුල තියෙන දේව සැලැස්ම කිසිවෙකුට වෙනස් කරන්න බෑ. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற தேவ திட்டத்தை ஒருபோதும் ஒருவராலும் விளக்க முடியாது. හාලලූයා. ඔබේ දේවල් ඇති වෙන්න පුළුවන්, ඔබට මොන ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. නමුත් දේව සැලැස්ම කාටත් ස්වර්ගම් කරන්න சில බෑ. காரியங்களை நீங்கள் இழந்து இருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களை குறித்து போட்ட திட்டங்களை ஒருபோதும் இழக்க வைக்க யாராலும் முடியாது. හාලලූයා. ඔබ පටන් ගත්ත වැඩේ ඔබ නවත්තන්න එපා. ஹalleluya. நீங்க ஆரம்பித்த காரியங்களை நிறுத்தி விடாதீர்கள். දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි ඒ දේ අවසන් කරන්න. தேவன் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார், அதை நீங்கள் செய்து முடிக்கும் வரை. මෙන්න ඔබට අනර්ග බයිබල් පදයක් පිලිප්පි 1:6. இப்பொழுது நான் உங்களுக்கு வேதத்தின் குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பு 1:6. ඔබේ බයිබලෙන් මේක මාක් කරලා නැත්නම් අද මාක් කරගන්න මේක. நீங்க வேதத்திலே அதை மார்க் பண்ணி இல்லாவிட்டால் நீங்க மார்க் பண்ணுங்க. හාලලූයා. ප්‍රශංසාව දෙවියන් වහන්සේට. 6 நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். 1:6. මේකේ සිංහල බයිබලයේ මෙහෙම කියන්නේ මම දන්නේ ඒක හරියට කියලා පාසලට බලන්න. නුඹලා තුල යහපත් වැඩක් පටන් ගත්ත உங்களை நற்கிரியையிலே தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ඔබලා තුල යහපත් වැඩක් පටන් ගත්තා නම් ඒක සම්පූර්ණ කරන්න යේසුස් වහන්සේ දවස් දක්වා උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. உங்களுக்குள்ளே யாதொரு நன்மையான காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அதை செய்து முடிக்க தேவன் உண்மையுள்ளவராக ඔබ இருக்கிறார். දුක් වෙන්න එපා. මට ඒක නැති වුණා, මේක නැති වුණා. ඇයි මට මෙහෙම වෙන්නේ? ඔබට ඊට වඩා දේවල් ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் நினைக்கலாம், நான் அதை இழந்தேன், இதை இழந்தேன், ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று அதை விட மேலானதை தர கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ප්‍රශංසාව දෙවියන් වහන්සේට. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දේවදවන අපි කියනවා ක්‍රියාපතේ 3:10ට. நாங்கள் அப்போஸ்தலர் 3:10 நாங்கள் வேதத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:10. தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கிடைக்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். හලලූයා. මිනිස්සු කතා කරනවා මේ අර මේ දේව මාලිගාව ළඟ ඉඳගෙන හිටු මේ හිගන මිනිස්සයා නේද? මේ මිනිස්සයා වෙනස් වෙලා ඇවිදිනවා දේවල් කරනවා කියලා. ஜனங்கள் அங்கே பேசிக் கொண்டார்கள், தேவாலயத்திலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்த மனிதன் அல்லவா, ஆனால் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று. දේවදරුවනි ඔබට යේසුස් වහන්සේ අපදැසුවම ඔබ වෙනස්. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை தொடுவாரானால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். මිනිස්සුયો කියන්න ඕනේ අර පිස්සු නටනට හිටු මිනිස්සයා නේද? අර බීලා හෙම්පත් වෙලා ඉඳි මිනිස්සයා නේද? අනේ මේ විකාර කරන මිනිස්සයා නේද? අද වෙනස් වෙලා ඉන්නේ. ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், அன்று எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு குடித்து வெறித்து வீதியிலே விழுத்திருந்த மனிதன் இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறான் என்று. දේවදරුවනි මිනිස්සු එහෙම කියන්නේ නැත්නම් අර පරණ මිනිස්සයම නම් මේ ඉන්නේ. සමාවෙන්න ඔබට යේසුස් වහන්සේ අතගසලත් ඔබ වෙනස් වෙලා නැහැ. ඔබ ඒක ඉඩෑරලා නැහැ. அதாவது அப்படி ஜனங்கள் சொல்லாதபடிக்கு நீங்க இன்னும் பழையவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் மாற்றப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தொடப்பட்டவர்களும் அல்ல. ඊට පස්සේ ප්‍රශ්නාව බොරුවට දඟලන්න එපා. அதன் பின்பதாக பிரச்சனை வந்தாலும் பொய்யான நீங்க நிற்க வேண்டாம். ඔබ තමා වෙනස් වෙන්න ඕනේ. அதாவது நீங்கள் மாற வேண்டும். හාලලූයා. ஹalleluya. අපි 11ත් කියවන්ට යනවා. நாங்கள் ஒரு வார்த்தை வாசிக்க போகிறோம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் இழப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். හාලලූයා. ඔබට යේසුස් වහන්සේ කියන දේ ඔබ කරන්න. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். යේසුස් වහන්සේ ඔබට කියන්නේ මොන ආකාරයේද ඔබ ඒ දේ කරන්න. அவர் சொல்லுகிற விதமாக நீங்கள் செய்யுங்கள். ඔබ ළඟ තියෙන දෙයක් ගිහිල්ලා කෙනෙක්ට දෙන්න. அதாவது உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுங்கள். හාලලූයා. පේතරස්ට තිබුණේ ඔව් දුන්නා. அதாவது பேதுருவிட்ட என்ன
கொடுங்க. අද ඔබේ දෙන දේ අනුව ඒ මනුස්සයාගේ ජීවිතය වෙනස් වෙන්න යනවා. அதாவது நீங்க உங்களுக்கு இருக்கிறதே அந்த மனுஷனுக்கு கொடுக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும். ඔබ අනේ මට මොකුත් නැහැ දෙන්න. ඔබට තියනවා දෙන්න. அதாவது நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒன்றுமே இல்லையே கொடுக்க என்று இல்ல, உங்களிடம் இருக்கிறது கொடுப்பதற்கு. ඔබ ගිහිල්ලා ඔබ ගාව තියෙන යේසුස් වහන්සේව දෙන්න. உங்களிடம் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுங்க. ඔබ ඒකටත් ලැජ්ජ නම් මට කරන්න දෙයක් නැහැ. நீங்க அதற்கும் வெட்கமாக இருந்தால் எங்களுக்கு செய்ய ஒன்றுமே இல்லை. හාලෙලූයා ප්‍රශංසා වේවා. හරි. ඒ 15 කියනවා යක්ෂර සලස්මක් තිබුණා. නමුත් දෙවියන් වහන්සේට ඊට වඩා සලස්මක් තියෙනවා ඔබේ ජීවිතය ඉස්සරහට. அதாவது பிசாசுடைய அங்கே வல்லமை ஒன்று இருந்தது, ஆனால் அதை விட பெரிதான வல்லமை இயேசுவுக்கு இருந்தது உங்களுடைய திட்டங்களை மாற்றுவதற்கு. ඔබව එක්තැන් කරලා ඔබ වටන්න හදන ඔබ වැරදි මාර්ගෙ ගෙනියන්න තමයි හැම වෙලේම හදන්නේ. அதாவது உங்களை ஒரு ஸ்தானத்திலே வைத்து பிழையான மார்க்கத்துக்கு உங்களை கொண்டு போவதுதான் அதாவது பிசாசுடைய திட்டம். හැබැයි ඔබ අමතක කරන්න එපා. ඔබට මොන දේ සිදු වුණා ඔබට මම නැවත කියන්න ඔබට දේව සලස්මක් තිබෙනවා. அதாவது உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நீங்கள் மறந்து விட வேண்டாம், உங்களை குறித்து மேலான தேவ திட்டம் உண்டு. ඔබට තියෙන ගේ බලයෙන් ගන්න පුළුවන්. அதாவது உங்களுடைய வீடை யாராவது பறித்துக் கொள்ளலாம், ඔබට තියෙන වාහනේ බලයෙන් ගන්න පුළුවන්. உங்களுக்கு இருக்கிற வாகனத்தை பறித்துக் கொள்ளலாம், ඔබේ ඇඳුම් ගලව ගන්න පුළුවන්. அதாவது உங்களுடைய உடைகளை கூட எடுத்துக் கொள்ளலாம். හැබැයි ඔබ දින දේව සලස්මක් කාමී. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தேவ திட்டம் அதை யாராலும் திருட முடியாது. ඒ දේව සලස්ම දෙන්න තියෙන දෙවියන් වහන්සේ. அந்த தேவ திட்டம் அது தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ திட்டம். ආමේන්. ඔබ උපන්න වගේ නෙමෙයි අද ඔබ ඉන්නේ. அதாவது பிறந்த நாட்களிலே நீங்கள் இருந்தது போல அல்ல இப்ப இருக்கிறீங்க. ඔබ යේසුස් වහන්සේව අල්ලගත්තා නම් ඔබ තුල තියෙන තව දේව සලස්ම ඔබට අක්කාලා යන්න පුළුවන්. அதாவது நீங்க இயேசுவை சரியாக பற்றிக்கொண்டு பிடித்துக் கொள்வீர்களானால் தேவ திட்டம் உங்களுக்குள்ளாக நிறைவேறும். හැබැයි ඔබ දෙවියන් වහන්සේට ඉඩ හරින්න අවශ්‍යයි. ஆகவே நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ඔබ හරි ආසයි අනිත් ඇරල් තියෙනවා මට නෑ. ඒගොල්ලන්ට යාශා කරම හාස්කම වෙනවා අනේ මට වෙන්නේ. எப்போதுமே மனிதர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்ல, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது எனக்கு இது நடக்குது இல்லன்னு சொல்லுவாங்க. දේවදත්තුව ඔබ දන්නවද? தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தெரியுமா? පාවුතුමාකව ස්වාමීනි මේ මාංශේ කට්ට මගේ කරවන්න ස්වාමීනි මට හරි අමාරුයි. அதாவது பரிசுத்த பவுல் இப்படியாக சொன்னார், ஆண்டவரே என் சரீரத்திலே ஒரு முள் இருக்கிறதப்பா, அதை நீங்க எடுத்து போடுங்க என்று சொல்லி. දෙවියන් වහන්සේ මොකද කිව්වේ? ஆனா தேவன் என்ன சொன்னார்? මයි කරුණාව ඔබට සෑහේ. என்னுடைய கிருபை உனக்கு போதும், මගේ කරුණාව ඔබට සෑහේ. என்னுடைய கிருபை உனக்கு போதும். පාවුතුමා මරණය ඒ උඩේ ඒ අමාරුතාවය තිබුණා. அதாவது பவுல் மரிக்கிற வரைக்கும் அந்த முள் இருந்தது. මම ඔබට කියනම් ඔබ පොරබදින්න නැති යම් කාරණා ඔස්සේ. அதாவது சில காரியங்களை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். ඔබට හාස්කම් බලාපොරොත්තු වෙන්නේ නැති. அதாவது நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். ඔබ දෙවියන් වහන්සේ කරුණාව ඔබට සෑහේ. ஆனால் தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. ஆமென். දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔබට සෑහේ. தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதும். හාලෙලූයා. හාලෙලූයා. දේව බයිබලයේ කවුරුත් ලැජ්ජාවට පත් උනේ නැහැ. අදාළ ඔබ පත් වෙන්නේ නැහැමයි. ஆமென். இந்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்குள்ளாக இருந்தவர்கள் நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ඔබට මම දෙනවා ඒකට ගැරන්ටියක්. அதாவது உங்களுக்கு நான் அதுக்கான ஒரு வார்த்தை ඔබ தருகிறேன். ලැජ්ජාවට පත් වෙන්නේ. நீங்க ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. කී දෙනෙක් විශ්වාස කරනවද ඔබ ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ කියලා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை? හාලෙලූයා. මතක තියාගන්න එදා යේසුස් වහන්සේගේ පළවෙනි හාස්කම කානායේ වවුගේ. அதாவது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அற்புதம் அந்த கானா ஊரில் கல்யாண வீட்டிலே நடந்தது. මේ යේසුස් වහන්සේ නෑ ගෙදර පාටියකට ගිහලා තියෙන්නේ. அவர் இயேசுவானவர் அந்த இரவில் ஒரு பாட்டிக்கு போய் இருந்தார். මරතුමෙලා කියනවා පුතේ මාර වැඩේ වයින්නේ. විදුෂ නෑ. மரியா வந்து சொல்லுகிறார், மகனே நல்ல ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அங்கே வைன் இல்ல. හැබැයි ඔව් ඔහුගේ අම්මගේ වචන ලැජ්ජාවට පත් කරෙන්නේ නැහැ. ඔව් ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. ඔහුගේ ඒ ඉන්න ස්ථානයේ ලැජ්ජාවට පත් වෙන්න දුන්නේ. அதாவது அவர் அந்த இடத்திலே இருந்த தன் தாயையும் தானும் வெட்கப்படுத்த தேவன் விடவில்லை. දෙවි යේසුස් වහන්සේ ඒ හාස්කම කළා. ආමේන්. இயேசுவானவர் அந்த அற்புதத்தை செய்தார். අද ඔබ බලාපොරොත්තු වන දේ දෙවියන් වහන්සේ කරනවා. ஆமென். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தீர்களோ அந்த காரியத்தை என் தேவன் செய்வார். මත් විශාල දෙවියන් වහන්සේගේ සර්වබලධාරී භාවය උන්වහන්සේගේ ආශ්චර්ය හස්තය අපි බයිබලයේ මෙලේ කරනකොට අපි දන්නවා.
சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆச்சரியமான கரம் நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது ඒ ස්වාමීනි පණින්නේ ඉන්නේ ඔබ වහන්සේ ස්වර්ගයෙන් මන්න වටු දුන්නා. ஆண்டவரே நாங்கள் பசியில இருக்கும் பொழுது நீங்க பரலோகத்தை திறந்து மன்னா கொடுத்தீர் என்ற விசுவாசம். ඒ ජලය නැති කල ඔබ වහන්සේ පර්වතයෙන් ජලය දුන්නා. அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தது அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆனாலும் கர்த்தர் அந்த கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். මාර්ගය නැති කල දෙවියන් වහන්සේ ඒ රත් මූල දෙකට මැදින් බෙදලා මාර්ගය ඔබ වහන්සේ සෑදුවා. வழி மூடப்பட்டு இருந்த நேரத்திலே கர்த்தர் தாமே அங்கே அந்த சிவந்த சமுத்திரத்திலே வழியை திறந்து கொடுத்தார். උන්වහන්සේ කොරුනේ ඇවිත්තුවා අන්තයට පෙනීම දුන්නා යක්ෂාත් උන්වහන්සේ එළවුවා මේ සියල්ලක් දෙවියන් වහන්සේ කළා. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்து முடவர்களை நடக்க செய்து பிசாசின் வல்லமைகளை அகற்றி அங்கே குணப்படுத்தி விடுதலை கொடுத்த தேவன். දේවදරුවනි එදා හිටිය දෙවියන් වහන්සේම තමයි අද ඔබ තුල ඉන්නේ. அன்று இருந்த அதே தேவன் அருமையானவர்களை இன்று இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ වයසට ගිහිල්ලා නැහැ. தேவன் வயதாகவில்லை. උන්වහන්සේ එදා වගේම අදත් ඔබේ ජීවිතේ හාස්කම කරනවා. அதாவது அன்று போல் இன்றும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். හාලෙලූයා හාලෙලූයා ඔබ බලාපොරොත්තු වෙන්නේ කෙසේද? ඊට වඩා දෙවියන් වහන්සේ ඔබ තුල හාස්කම කරනවා. அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். මේ සියල්ලක් සිදු වෙන්නේ ඔබ දෙවියන් වහන්සේ එක්ක තියෙන සම්බන්ධතාවය அதாவது இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு முறை அந்த சம்பந்தம் முக்கியமாக இருக்கிறது. යේසුස් වහන්සේ කියනවා අප ඇටයක තරක් ඇදහිල්ලක් ඇද්ද මේ කන්දර කතා කරන්න ඒක ඉදිරි මෝදු වැටෙනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு கடுகு விதையை போன்ற விசுவாசம் உனக்கு இருக்குமேயானால் இந்த மலையை பார்த்து நீ பேசும் பொழுது அது அகன்று போகும் என்று. දේවදරුවනි අද ඔබගේ ඒ අප ඇටේ ඇදහිල්ලකෝ இன்று உங்களுடைய கடுகு விதை விசுவாசம் எங்கே? අපි මේ වචනයෙන් දන්නවා අපි යාශාත් කරනවා අපි සමහරක් අවස්ථාවලදී හරි බඟ පඬිත වෙලා. நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிந்து இருக்கிறோம், வேதத்தை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை செயல்படுத்த முடியாமல் ඒ ඉතා இருக்கிறோம். සැහැල්ලු දේ අපි හරි බරට අරගෙන சில இலகுவான காரியங்களை எங்களுடைய தலையிலே நாங்கள் பாரமாக வைத்திருக்கிறோம். ඔබ කවදාකවත් ඔබේ ප්‍රශ්නේදී ඔබ කැළඹෙන්නත් එපා. ඔබ හරි ඒකට මොකද? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க கலக்கமடைய வேண்டாம். ඔබ ඒ ගැන වැඩි හිතන්න යන්න එපා. දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. அதாவது நீங்க அதை குறித்தே நினைத்து இருக்க வேண்டாம். தேவனுக்கு මතක ஒப்புக் கொடுங்கள். තියාගන්න හැම ප්‍රශ්නකෙම අපිට බයිබලයෙන් පිළිතුරු තියෙනවා. அதாவது மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் சத்தியத்திலே அங்கே பதில் உண்டு. යේසුස් වහන්සේ නිදාගෙන හිටියා ඒ බෝට්ටුවේ. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். ඒ රැලි ගහන්න ගත්තා. அதாவது அந்த நேரத்திலே கடல் கொந்தளித்தது, ඒ මුහුද කැළඹුණා. அலைகள் அங்கே இருந்தது, பலமாக இருந்தது. දැන් කොහොමද හිතුවා දැන් අපේ කාලේ හරි වෙන්න අපි විනාශ වෙන්න. மற்றவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் இப்பொழுது எங்களுடைய காலம் முடிந்து போய்விட்டது, நாங்கள் சாக போகிறோம். දේවදරුවනි ගෝලයට අමතකුණා ඒකේ හිටියා මොනවාද මාළු අල්ලන්න හැමදාම ඔව් නැවේ යනවා. නහටුවට හවු වෙනවා. மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகிலே இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மீன் பிடித்தார்கள், கடலிலே பயணம் ඔවුන්ට செல்லுகிறார்கள். අමතක වුණා තව දෙයක් ඔවුන් තුළ තියෙනා ඒ ආත්මික භාවය ඒ ආධිපත්‍යය උන්ට අමතක වුණා. அவர்களுக்கு தங்களுக்குள் இருந்த அதிகாரம், தங்களுக்குள்ளே இருந்த வல்லமை மறந்து விட்டார்கள். ඔවුන් කිව්වා විශේෂ වහන්සේ දැන් අපි විනාශ වෙන්න යනවා. அவர்கள் இயேசுவை நோக்கி சொன்னார்கள், ஐயாவே நாங்கள் மடிந்து போக போகிறோம். යේසුස් වහන්සේ ඔවුන්ට සැරකලා. இயேசுவானவர் அந்த கடலை அகற்றினார். උන්වහන්සේ කුණාට සැරකලා. அவர் அந்த கடலை அகற்றினார் என்று பார்க்கிறோம். දේවදරුවනි සමහරක් ප්‍රශ්න වලට පිළිතුරු තියෙන්නේ ඔබ තුලමයි. அதாவது சில பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கு உங்களிடத்துல தான். යේසුස් වහන්සේ කුරුසිපත් උනේ ඔබ පොල් ගන්න නෙමෙයි. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ඔබට ආධිපත්‍යයක් තියෙනවා අනකරන්න. அதாவது உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை அதனூடாக கொடுத்தார், அதை பாவிக்கும்படியாக. මම මේ බයිකේ එද්දි මට සින්දුවක් ඇහුණා. அதாவது நான் பைக்கிலே வரும்பொழுது ஒரு பாடலை கேட்டேன். ඒක බූට් සින්දුවක්. බූට් සින්දුවක්. බයලට මම බූට් කාලා නැහැ බයලටවා. பூட் பாட்டு. ඒක මම හිත සමහරක් වෙලාවට මේකේ තියෙන වචන ඇහුවාම அந்த வார்த்தைகளை நான் பார்த்ததும் සමහරක් கேட்டதும் පිරිමි ළමයි කෑල්ල ළමයි නඩන්න යනවා. அதாவது சில வாலிப பையன்களும் பெண்களும்
அங்கே அழப்போகிறார்கள். ඔයා නිසා මෙහෙම වුණා අරක වුණා කියලා. அவங்க ஒன்னால எனக்கு இது நடந்தது. දේවදරුවනි අපි නාට්‍යයක් බැලුවා. நாங்கள் ஒரு நாடகத்தை பார்த்தோம். අපි සමහරක් ඇයි අප්පා මේ ගෑනු කෙනාට මෙහෙම වුණේ පවුනේ කියලා අපි හිතනවා. அந்த நாடகத்தை பார்த்து ஏன் இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது என்று நினைக்கிறோம். සමහරක් ඇන්ටිලා ආච්චිලා අඬනවත් එක්ක මේ කෙනා වැරුණා. சில வயது போனவர்கள் அதை பார்க்கும் பொழுது அழுது விடுவார்கள். ඇයි හැඟීම් බරයි හදවත. ஏனென்றால் உணர்வுகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது இருதயம். මම ප්‍රශ්නයක් අහනවා ඔබෙන් දේවදරුවනි. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ඔබ මේ යේසුස් වහන්සේ කුරුසපත් වුණා කියලා ඔබ කවද්ද ඇහුවේ? அதாவது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நீங்க ஒரு நாளாவது அழுதிருக்கிறீர்களா? ඔබ වෙනුවෙන් යේසුස් වහන්සේ කුරුසපත් වුණා කියලා ඔබ කවද්ද ඇහුවේ? நீங்க என்றைக்கு அதன் நிமித்தமாக நீங்க அழுதிருக்கிறீங்க? ඒ විලේ අපිට සැහැල්ලු වෙලා. அதாவது அந்த விலையானது எங்களுக்கு ஒரு இலக்குவாகி இருக்கிறது. දේවදරුවනි යේසුස් වහන්සේ අප උදෙසාය රළු අසබහරව කෑවා. ஏனென்றால் அவர் அங்கே அடிக்க சிறந்த கசை அடியினாலே அடிக்கப்பட்டார். ඒ දරන්න බැරි දේ කුරුසෙ වහන්සේ උසුලගෙන ගියා. அதாவது அவரால் பாரம் சுமக்க முடியாத அளவு பாரத்தையும் அந்த சிலுவையை அவர் சுமந்தார். යේසුස් වහන්සේ කරපු පාප නිසා නෙමෙයි. அதாவது இயேசு செய்த பாவத்தினால் அல்ல, මා කරපුවට எனக்காக. යේසුස් වහන්සේගේ දරාගෙන ගියා. ஆனால் அவர் அதை சுமந்தார். ඔබ ඒ යේසුස් වහන්සේ කුරුසෙ කවදාකවත් සුළු කරන්න එපා. அதாவது நீங்க ஒரு நாள் அந்த சிலுவையை அற்பமாய் எண்ண வேண்டாம். ඔබට බලාපොරොත්තු තියෙන ස්ථානේ. அதாவது உங்களுக்கு அங்கேதான் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ඔබට සහනය තියෙන ස්ථානේ. உங்களுடைய சமாதானம் இருக்கு அந்த இடத்திலே தான். ඔබට හාස්කම තියෙන ස්ථානේ. உங்களுக்கு அற்புதம் இருக்கு அந்த இடத்திலே தான். හාලලූයා. දේවදනි මම අද උන්වහන්සේ ආශා කරනවා ඔබලා තුල අලුත් ක්‍රියාවලියක් කරන්න. அதாவது இன்றைக்கு நான் ஜெபிக்க போறேன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே புதிய காரியங்களை தேவன் செய்யப்படும். අද මගේ ආශාව ඔබ තුල පිපිදීමක් හට ගන්න. அதாவது இன்றைக்கு என்னுடைய ஜெபம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். නව ආත්මික මට්ටමක් යන්න. அதாவது ஒரு புதிய ஆவிக்குரிய மட்டத்துக்கு நீங்க போக வேண்டும். කී දෙනෙක් ජොබ් කරනවද මෙතන? எத்தனை பேர் வேலை செய்கிறீர்கள்? අපි හැමෝම කැමති ප්‍රොමෝෂන් ගන්නනේ. அதாவது நாங்கள் வேலை செய்கிறவர்கள் ப்ரமோஷனுக்கு மிகவும் விரும்புவோம். කී දෙනෙක් කැමති ප්‍රොමෝෂන් ගන්න? எத்தனை பேர் விருப்பம் කවුරුත් කැමති ப்ரமோஷனுக்கு? බොරු කියන්න බෑ නේද? பொய் சொல்ல வேண்டாம். පඩි වෙනවා කී දෙනෙක් කැමතිද? எத்தனை பேருக்கு சம்பள உயர்வு வேண்டும்? අපි හැමෝම කැමති නේ හාලලූයා. நாங்க எல்லாரும் விருப்பம். ඇයි ඔබගේ ආත්මික ජීවිතයේ ඔබ ප්‍රොමෝෂන් ගන්න කැමති? ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த ப்ரமோஷனை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை? ඔව් ස්වාමීනි මම යාශ්‍රා කරන්නේ විනාඩි 10යි කාලට ජොබ් එකට යන්න ඕනේ 7ට වාඩි වුණා රක්ක පස්සේ කලරි හාලලූයා ප්‍රශංසාය ස්වාමීනි ආමේන්. 7 மணிக்கு உட்கார்ந்து 7:30 மணிக்கு வேலை 7:10க்கு வேலைக்கு போகணும்னா 10 நிமிஷத்துல ஜெபித்துட்டு போயிடணும். ඔබ එසේ කරන්න එපා අප්පා. நீங்க அப்படி செய்ய வேண்டாம். විහිළුවා. அது கேலி. ඒක මෝඩ වැඩ. அது மூடத்தனமான வேலை. ඒක ඔබගේ ජීවිතේ කිසි බලපෑමක් වෙන්නේ. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணாது. දේවදරුවනි ඔබ දෙවියන් වහන්සේ මුහුතට දෙන්න. நீங்க தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. ඔබ තව වහන්සේ ළඟ වෙන්න. நீங்க கர்த்தர் அண்டையில கிட்டி சேருங்க. ඔබේ ආශ්‍රම වෙන්න යනවා. அதாவது ඔබේ ආශ්‍රම වෙන්න அதாவது යනවා. உங்களுடைய அற்புதம் நடக்கும். මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ මයි මේ ස්වර්ගයේ එවන් நான் කරනවා. விசுவாசிக்கிறேன் மகிமையின் தேவனை. අද ඔබේ ජීවිතයේ සමහරක් ස්කිල්ස් දැන් දෙවියන් වහන්සේ ස්පර්ශ இன்றைக்கு කරනවා. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை கர்த்தர் அகற்ற போகிறார். ඔබට අද දෙවියන් වහන්සේ අතගසන්නට යනවා. இன்றைக்கு அவர் தொட போகிறார். ඔබ හිතනවා නම් ඔව් ස්වාමීනි මේකයි මම වෙනස් කරගන්න ඕනේ මම. நீங்கள் நினைப்பீர்களானால் ஆண்டவரே நான் இதை நான் அகற்றுவேன். ඒ දේ දෙවියන් වහන්සේ වෙනස් කරනවා. அந்த காரியத்தை தேவன் மாற்றுவார். හාලලූයා ඔබ හිතනවා ඔව් ස්වාමීනි මම ඉස්සරහට යනවා දෙවියන් වහන්සේ අද. நீங்க நினைப்பீர்களானால் ஆண்டவரே உங்களுக்குள்ளாக நான் இன்னும் முன்னோக்கி செல்லுவேன். දෙවියන් වහන්සේ අද ඔබ ඉස්සරහට ගේ. கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். හාලලූයා අද මාත්‍රව තියෙන යේසුස් වහන්සේ මම ඔබට දෙන්න යනවා. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் உங்களுக்கு தருகிறேன். ඒ ශිලාම් යන වහන්සේගේ අනුග්‍රහය දෙන්න යනවා. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த அனுக்கிரகத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். හාලලූයා Amen. අපි වහන්සේගේ අපගේ நாங்கள் නැගී கர்த்தருடைய சமூகத்திலே எழுந்து நிற்போம். හාලලූයා ප්‍රශංසා. O rakati karababa rikantara baba rikantara baba sukurahi kanduru rasikalari antara baba. දේවදරුවනි අද ගිවිසුමේ
මොහොතක්. இப்பொழுது உங்களுக்கு உடன்படிக்கைக்கான ஒரு நேரம். අද ඔබ දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධ වෙන එක අද ඉදිරියට යනවා. அதாவது நீங்கள் இன்று தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறதிலே முன்னே செல்ல போறீங்க. අනිත් කාරණාවක් තමයි ඔබ බැඳී සිටිනවා ඒ දේ තමත් කරන්න. அதாவது நீங்க சில காரியங்களை செய்யும்படி கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ඔබයි දෙවියන් වහන්සේ. நீங்களும் தேவனும். හාලලූයා රබා සිකාරා බාරි. රිකම්බා රකබා රහිකොතුරු රාශිකාරා. දේවදරවනේ ඔබට හැඟෙනවා නම් ඔව් මන් දන ගහලා දෙවියන් වහන්සේ එක්ක මම සම්බන්ධතාවය තවා ගන්නවා. அதாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. ඔබ හිතනවා නම් ඔව් මම දෙවියන් වහන්සේට දෑත් ඔසවා ඔබට හැඟෙන්නේ කොහොමද ඔබ යටහත් වෙන්නේ කොහොමද දෙවියන් වහන්සේ ඉදිරි මේ මොහොත? இல்லை நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி நின்று நான் தேவனோடு பேசுவேன் என்று நினைத்தால் நீங்கள் நினைக்கிற வண்ணமாக தேவனோடு பேசலாம். මේ මොහොත ඔබයි දෙවියන් වහන්සේ කිසිම දෙයකට අවධානය එපා. ඔබයි දෙවියන් நீங்க වහන්සේ. வேற எதையும் சிந்திக்க வேண்டாம். நீங்களும் ඔබයි தேவன். දෙවියන් වහන්සේ. ඔබයි நீங்களும் දෙවියන් தேவன். වහන්සේ. ඔබයි දෙවියන් වහන්සේ. நீங்களும் தேவன். Hallelujah. Oh man sekaraba rikataraba. Shirabara yalara sikarara rikatara. Rikandara mashikarara mashikarara baba. Ele amase amaso. Ele ara ele ashe amasena. Ele aite ස්වාමීන් වහන්සේ සමරංගයට දර්ශන වලින්ත උන්වහන්සේගේ දේව වචනේත් උන්වහන්සේගේ හඬින් උන්වහන්සේ කතා කරන්න යනවා. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். සුකුරා කාරා කාතුරා සිකාරාබා ඕ රාකාති කාලාරහි අල්ලාරශීදාලා දේවදරුවන් දෙවියන් වහන්සේගේ අපුකේ මේ ස්ථානයේ අධිපති වෙනවා මේ උදෑසන. இந்த காலை வேளை கர்த்தருடைய சமூகத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். අතාරින්න එපා. ඕ වගහැරගන්න එපා. හරි. ඕ ස්වාමිනේ වහන්සේ පුරවන්ට තව එකින් ස්වාමිනේ තව ශාප්නය තව අනුග්‍රහය ස්වාමිනේ ඕ ස්වාමිනේ hallelujah 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 ඕ பிழையான எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் வெளியேறி கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி என் தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய கடவுளுக்கு முடியாதபடி இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படுவதாக எல்லா வடக்க கிழக்குகளாக
எல்லா கடினை நாமத்தினாலே உடைக்கப்பட்டதால் எல்லா கோணலான வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே செவ்வையான வழிகளாய் மாறுவதாக. In the name of Jesus. Hallelujah. Rikanarama riyandalarama. Shiv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 
கிருபை அதிகமாய் ஊற்றப்படுவதாக. ஒரு சிலரை நான் முன்னுக்கு அழைக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை தொட்டு ஒரு புதுப்பிக்க போகிறார். சிலருடைய பெயர்கள் எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் பேச போகிறேன். ஆவியிலே தேவன் ஏவுகிற வண்ணமாக நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஜெபிங்கள். ඔබ සූදානම් වෙච්ච. ඔබ දකිනවා මේ දඟල් කැඩෙනවා. ඒ මෙලෝ කොට ගැලවෙනවා. அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ඔවුන්ට බලය ලැබෙනවා හයියෙන් දුවන්න. அவர்களுக்கு ஓடுவதற்கான பலன் கிடைக்கிறது. ඔවුන්ගේ පාද සවි වෙනවා. அவருடைய பாதைகளை கர்த்தர் இலகுவாக்குகிறார். பலப்படுத்துகிறார். ඔවුන්ගේ වේදනී ස්ථානයේ ඇතුළත වේද සලස්වනවා. காணக்கூடாத காரியங்களை கர்த்தர் காணச் செய்கிறார். வல்லமையோடு வந்து விடுபடியார். ஓ வல்லமையோடு வந்து விடுபடியார்.
Hallelujah. Prasansa. Prasansa. Sister Janitya Besra. O Rakoto Rasikara Baba. Sister Hiroshi. Hilati. Hallelujah. Rakoto Rasikara. Shikura Kalahi Allah. Prakash Ratendes. O Rakoto Rasikara. Oba deviyan mahasithik galadul karagale. O Rakata Rasikara. Shikara Bahu Rakatora Sikara Raba Sikara Raba Shikara Raba Rakitora Shikara Shikara Raba Raba Brother Raja Ram in the Bebet Shikara Raba Sikara Raba Siko Shidara Rahia Brother O Rakotoro Shikara Kurara shikarara, urikatalera ba shikarara, urakiandara kabda kabda. Hallelujah, prasansa Budaya, urara ba shikarara kabya, shikarara rikatara ba shikarara. Hallelujah. Deviyan Mahansi, ඔයාව ගේම් තියනවා උසස් ස්ථාන එකට. கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்துக்கு சகோதரனே உங்களை அழைக்கிறார். ඔයාට දේවල් තේරෙන්නෙත් නැහැ, ඔයා දන්නෙත් නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ ඔයාට විශාල සලස්වක් තිබෙනවා. உங்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நல்ல திட்டங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ඔයාට දෙවියන් වහන්සේ කැඳවීමක් දෙන්න තිබෙනවා. கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கு. ඔයා තව අවුරුදු 5කින් මේ ස්ථානයේ සේවය කරන්න යනවා. அதாவது இன்னும் 5 வருடங்களுக்கு பின்பதாக இந்த இடத்துல நீங்க ஒரு ஊழியத்தை செய்ய போகிறீர்கள். ඔයාට මම කියන දේවල් තේරෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. சில நேரங்களில் நாங்கள் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ විශේෂ ආත්මයක් වාපරනවා. ஆனால் விசேஷித்த ஒரு ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்க போகிறார். ඔයා කර්ම කොටගෙන උඹලේ පවුල් සියල්ලක් ආශිර්වාද ලබන්න. உங்கள் நூடாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அங்கே ரட்சிக்க போகிறார். උදාතව දෙවියන් වහන්සේටයි දෙන්න ඉඩ. அதாவது கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். දෙවියන් වහන්සේ ඔයාව ගේම් යන පොදු ස්ථානයකට. கர்த்தர் ஒரு புதினமான ஸ்தானத்துக்கு உங்களை அழைத்து வர போகிறார். තව දෙවියන් වහන්සේ එක්කව කාලය ගත කරන්න. ஆமென். தேவனோடு நடக்கும்படியாக. මේක තමයි ඔයාගේ පුහුණු වීමේ කාලය. அதாவது இது உங்களுடைய பயிற்சியின் காலம். මේ කාලය හොඳට ගොරොත් තමයි ඔයාට සවුන්දර කරන්න. இந்த காலத்திலே நீங்கள் பயிற்சியை எடுக்கும் பொழுது அது நல்லதாக இருக்கும். දෙවියන් වහන්සේට විදාරෙන්න. கர்த்தருக்கு இடம் அளியுங்கள். සුදාකරන් අපි මෙයාට ආශා කරමු. Hallelujah. 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 බුදාවාදයන් සුවාසන. Let's wait. Hallelujah. ප්‍රශංසා. ඔයාට හොඳ නායකයෙක් නම් වෙලා තියෙනවා. ඔයා මේ දේවල් උඩ දන්න දේවල් ඉගෙන ගන්න. Hallelujah. සභාව අපි ආශා කරමු. අපි ආශා කරමු සභාව. මේ අපේ සභාවේ අනාගතය. Hallelujah. රබකත රබබබ.
සුළු මොහොතක් අපි ආශා කරනවා. අපි සභාව නවත්තන්න ඔබ ආශා කරනවා. ඔබ ආශා කරන නවත්තන්න වදින ආශා කරන දේ දරුවනි අයියෝ ඔබද වෙන මහතර ආශා කරන නවත්තන්න. හalleluya ප්‍රශංසා ඔබේ හද මොකක්ද රොස්මන්ටයි ඔබ දේව සභාවේ ආශා නමස්කාර කරන්න වෙලා ඉන්නේ. හalleluya
Vaikka oa däätos vaikka vahassa, däätos vaikka. Adoare motai, ja Yesu vahassa menakasa. Maka dari daswe. Wakiandu. Yesu. Mau Yesu mati ko akiakas. Yesu ni mau vahassa de balme. Monsia dari daswe jenos Swami. Swami mati dari Oh Rabba Sikara, abhi namaskar karo vahassa. Pare, hallelujah.